முத்து மீனா சத்யாவையும் ரேகாவையும் போய் பார்த்துட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்த முத்து மீனா கிட்ட அண்ணாமலையும் இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு உட்கார வைக்கிறாங்க ஹாலில். சொல்லுங்கப்பா என்ன விஷயம்னு முத்து கேட்கும்போது அண்ணாமலையும், ஆமாம் 30 லட்ச ரூபா வட்டிக்கு பணம் வாங்கியிருந்தீங்கல்ல, அந்த பணத்துக்கு வட்டி கட்ட ஆரம்பிச்சிட்டிங்களான்னு சொல்லி கேட்க, ஆப்பா நாங்கள் கட்டிக்கிட்டு தான் இருக்கோம்னு சொல்லும்போது, இருடா ஒரு நிமிஷம்னு உள்ளே போயிட்டு தனக்கு வந்த பென்ஷன் பணத்தில் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. அப்பா அதெல்லாம் ஒன்று வேணாப்பான்னு சொல்லி முத்து சொல்லும்போது, இருக்கட்டும்டா வச்சுக்கோ அப்படின்னு கையில் கொடுக்க, வேறு வழி இல்லாமல் முத்து மறுத்தாலும் அதை வாங்கிக்க தான் செய்கிறாங்க. இதை பார்த்துக்கிட்டு இருக்க விஜயா நேராக அண்ணாமலைக்கிட்ட, என்ன நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள் இப்போது? இப்படி நம்ம செலவுக்கு வச்சுருக்க பணத்தை இவங்கிட்ட தூக்கி கொடுத்துட்டிங்கன்னா நாம் நம்ம செலவுக்கு என்ன பண்ண முடியும்னு சொல்லி கேட்க, நமக்கு என்ன செலவு இருக்குது? எதுவாக இருந்தாலும் முத்து மீனா தானே இந்த வீட்டில் பார்த்துக்கிறாங்க, இல்லைன்னா ரவி ஸ்ருதியும் கூட பார்த்துக்கிறாங்க. உன் பிள்ளை மனோஜ் எதையுமே கண்டுக்க மாட்டான். வீட்டுக்கு தெரியாமல் என்ன செய்யணுமோ அதை மட்டும் செய்யணும்னு நினைக்கக்கூடியவன். திருடுறது, பொய் சொல்கிறது, ஏமாத்துறது இதெல்லாம் உன் பிள்ளைக்கு கை வந்த கலை. இப்போ இவ்வளோ நாளாக உன்னையும் ஏமாத்தாம தான் இருந்தான், இப்போ புதுசாக உன்னையும் ஏமாற்றவும் ஆரம்பிச்சிட்டான். இப்படிப்பட்ட ஒருத்தனை உன் பையனை வெளியே சொல்லிக்காத, அது உனக்கும் அசிங்கம், அது உன் பிள்ளைக்குமே அசிங்கம் தான் அப்படின்னு சொல்லும்போது, இதை கேட்ட விஜயா இப்போ எதுக்க தேவையில்லாமல் மனோஜை பற்றி அப்படின்னு சொல்லும்போது, அவன் பண்ண தப்பா அவ்வளோ ஈஸியாக நீ மறந்துடுவியா விஜயா? இந்த வீட்டை எனக்கே தெரியாமல் என் கையெழுத்தை போட்டு அடமானம் வச்சான், பணத்தை கொண்டு வந்து கொடுக்கல, ஏமாந்து நின்னான், ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு போய் சொல்லி நின்னான், அதுவும் வீட்டில் யார்கிட்டையுமே சொல்லாமல் ஒரு பொண்ணுக்கு விவாகரத்து கொடுக்குறேன்னு சொல்லி இன்னொரு பொண்ணு வாழ்க்கையில் விளையாட நினச்சான். இப்படிப்பட்ட ஒருத்தனை என் பிள்ளைன்னு நான் வேற பெருமையாக வெளியே சொல்லிக்கணுமா அப்படின்னு அண்ணாமலை திட்டிகிட்டு இருக்கும்போதே பாட்டிக்கிட்டேருந்து ஃபோன் வருது. சொல்லுங்கம்மா அப்படின்னு ஃபோன் அட்டன் பண்ணி அண்ணாமலை பேச, எப்படிடா அண்ணாமலை இருக்க? வீட்டில் முத்து மீனா அப்புறம் விஜயான்னு எல்லாரும் நல்லா இருக்காங்களா அப்படின்னு பாட்டி கேட்க, எல்லாருமே நல்லா இருக்காங்கம்மா, நீங்கள் எப்படி இருக்கீங்க? இங்கே வாங்கன்னு சொன்னாலும் வரமாட்டீங்க, எனக்கும் அங்கே வந்து பார்க்க கொஞ்சம் கூட நேரம் இல்லைன்னு அண்ணாமலை சொல்கிறாங்க. டேய் அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, நான் பார்த்துக்கிறேன்டா, இங்கே என்னடா எனக்கு பிரச்சனை இருக்க போகுது? ஒன்றும் பிரச்சனை இல்லை. சத்யா ரேகாலாம் எப்படி இருக்காங்க? இப்போ அந்த அவங்க அம்மா சிந்தாமணியால் ஏதோ பிரச்சனையான்னு சொல்லி பாட்டி கேட்குறாங்க. இல்லைம்மா இப்போ வரைக்கும் எதுவும் இல்லை, இனிமே வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்ல, யாருப்பா பாட்டியான்னு அங்கே முத்து கேட்கும்போது, இருங்கம்மா முத்துக்கிட்ட கொடுக்குறேன்னு முத்துவும் அந்த ஃபோனை வாங்கி பேசுகிறாங்க. பாட்டி சொல்லுங்கள் பாட்டி எப்படி இருக்கீங்கன்னு சொல்லி கேட்டுகிட்டே விசாரிச்சுட்டு இருக்காங்க. நல்லா இருக்கேன் அப்படின்னு அவங்களும் ரொம்ப சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்க. ஃபோனை மீனா கிட்ட கொடுறான்னு சொல்லும்போது மீனா ஃபோனை வாங்குறா. மீனா உங்ககிட்ட பேசணுன்னு தாம்மா நான் ஃபோனே முக்கியமாக பண்ணேன், உன் ஃபோனுக்கு பண்ணி பார்த்தா வரல, அதான் அண்ணாமலைக்கே ஃபோனை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ல, சொல்லுங்க பாட்டி அப்படின்னு சொல்ல, ஆமாம் இப்போ நீ எங்கே இருக்க? ஹாலில் இருக்கியா? விஜய கூட இருக்காளா? அவள் கூட இருந்தானா தனியாக நீ வந்து பேசுன்னு சொல்லும்போது, சரிங்க பாட்டி அப்படின்னு சொல்லிட்டே, மாமா உங்களுக்கு நான் காஃபி ஏதாவது போட்டு கொண்டு வரேன்னு உள்ளே போகிறாங்க. சொல்லுங்க பாட்டினே கிச்சனுக்குள்ளே போன பிறகு மீனா பேச ஆரம்பிக்கிறாங்க. இல்லைம்மா நீங்கள் எல்லோரும் ஊருக்கு கிராமத்துக்கு வந்திருந்தப்போ ஒருத்தன் உங்களை பார்த்து இந்த ஊரை விட்டு போங்க ஊரை விட்டு போங்கன்னு சொல்லிட்டு இருந்தான் இல்லையான்னு சொல்ல, ஆமாம் பாட்டி அப்படின்னு சொல்கிறாங்க மீனாவும். அவன் நேற்று நைட்டு நம்ம வீட்டுக்கு முன்னாடி வந்துடுன்னு ஒரு விஷயத்தை பற்றி சொன்னாமா அப்படின்னு சொல்ல, முதல்ல இந்த விஷயத்த உங்ககிட்ட தான் சொல்லணும்னு தோணுச்சு, அதனால தான் நான் ஃபோனை போட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன விஷயம்னு சொல்லி கேட்குறாங்க. அவன் சொன்னது எதை பற்றி எதுன்னு எனக்கு சரியாக தெரியலை, ஆனால் நல்ல விஷயம் மட்டும் எனக்கு புரியுதம்மான்னு சொல்ல, என்ன பாட்டி அப்படின்னு பதட்டத்தோடு கேட்குற மீனா கிட்ட, நம்ம வீட்டுக்கு புதுசாக ஒரு வாரிசு வந்துருச்சுன்னு சொன்னான், ஆனால் இன்னமும் நம்ம வீட்லேருந்து ஒரு ஃபோன் கால் கூட எங்களுக்கு வரவே இல்லை, அதனால தாம்மா நானே ஃபோன் பண்ணி கேட்கலான்னு உனக்கு ஃபோன் போட்டேன், அதுவும் மூத்த பையனால் கிடைக்கக்கூடிய ஒரு வாரிசுன்னு சொன்னான். மூத்த பையனா அது மனோஜ் தான், மனோஜ் ரோஹினி பிரிஞ்சிருக்காங்க, இப்போ அவங்களுக்குன்னு எப்படி வாரிசு வந்திருக்க முடியும்? அதுவும் இல்லாமல் அந்த ரோஹினி முழுகாமல் இருந்தான்னா அப்புறம் 2 பேருக்குமே டிவோர்ஸ் கிடைக்காதே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க பாட்டியும். என்ன பாட்டி சொல்கிறீங்கன்னு அதிர்ச்சியோடு கேட்குறாங்க மீனாவும். அந்த வீட்டுக்கு முதல்ல வாழ வந்த மருமக நீ தான், அதனால தாம்மா சந்தேகமாக இருக்குது, கிடைக்க போகிற வாரிசு உன்னாலையா இல்லை அந்த மனோஜ் கூட்டிகிட்டு வந்த ரோஹினி அலையான்னு சந்தேகமாகவே இருக்குது. இதை பற்றி அண்ணாமலை கிட்ட சொல்லி மேலும் கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு தான் உன்கிட்ட நான் இதை பற்றி கேட்குறேன் அப்படின்னு சொல்ல, அப்படியெல்லாம் எனக்கு எதுவும் இல்லை பாட்டின்னு சொல்கிறாங்க. சரி என்ன நடக்குதுன்னு பார்ப்போம், சரி இந்த விஷயத்தை பற்றி அண்ணாமலைக்கிட்டேயோ விஜய்கிட்டேயோ சொல்லிகிட்டு இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிட்றாங்க. இங்கே மீனா யோசனை பண்ணியபடியே நிற்கவும் செய்கிறாங்க. முத்து வந்து என்ன மீனா என்னாச்சு அப்படின்னு கேட்க,
ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனில் வேலையை பார்த்துட்ருக்காங்க மீனாவும். அண்ணாமலையும் ஏற்கனவே மனோஜை எந்த அளவுக்கு அசிங்கப்படுத்தணுமோ அந்த அளவுக்கு அசிங்கப்படுத்தி விட்டார். விஜயா அந்த கவலையில் தான் உட்காந்துருக்காங்க. மனோஜோ இங்கே உள்ளே வரும்போது, உன்னால் நான் அவமானப்பட்டுக்கிட்டே இருக்கேன், திரும்ப திரும்ப எல்லார்கிட்டையும் அவமானப்பட்டுக்கிட்டே இருக்கேன், உன்னை பிள்ளையா என் வயிற்றில் பெத்தன்னு நினைக்கும் போது எனக்கே அசிங்கமாகவும் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, மா இப்போ எதுக்கு என்ன திட்டிகிட்டே இருக்கீங்கன்னு சொல்ல, உன்னால் ஏதாச்சும் ஒரு விஷயத்த ஒழுங்காக பண்ண முடிஞ்சுதாடா? எதுவுமே இல்லை. வீடு வாங்குறேன்னு சொன்னேன், வீட்டை வாங்குறேன்னு சொல்லி ஒருத்தங்கிட்ட 30 லட்சம் பணத்தை கொடுத்து ஏமாந்த. கடைசி அவனுங்களை கண்டுபிடிச்சது கூட இந்த முத்து மீனாதான். வீட்டு பத்திரத்தை அடகு வச்ச, 30 லட்சம் பணத்தை வாங்கி அதுலேயும் நட்டப்பட்டு நின்னேன். அந்த பணத்தை அந்த கடனை அடைச்சதும் இந்த முத்து மீனாதான். கடைசியில் உனக்கு வர பிரச்சனைகள் எல்லாத்தையும் சரி பண்ணுறது முத்து மீனாதான். ஏண்டா உன்னால் உன் பிரச்சனையை சமாளிக்க முடியாதா, சரி பண்ண முடியாதா? உன்னால் எனக்கு எப்படா இந்த வீட்டில் நல்ல பேர் கிடைக்கும்னு விஜயா மனோஜை பார்த்து திட்டுறாங்க. மனோஜும், அம்மா அதுக்கெல்லாம் நீ கவலையே பட வேணாம், இந்த தடவை நான் சூப்பரான வீடை நான் பிடிச்சிருக்கேன். அந்த வீட்டில் நீ, நான், அப்பா, ரவி, ஸ்ருதி, ஏன் போனால் போகுதுன்னு வேணும்னா இந்த முத்து மீனாவையும் கூட இருக்க வைக்கலாம். ரொம்ப பெரிய வீடு அப்படின்னு சொல்ல, இதை கேட்டோடனே என்னடா சொல்கிறேன்னு கேட்குறாங்க. இருங்கம்மா ஒரு நிமிஷம்னு தன்னுடைய ஃபோனில் அந்த வீட்டை எடுத்து பாட்டாக காட்டவும் செய்கிறாங்க. இதை பார்த்த விஜயாவுக்கு, ஏன்னா இந்த வீடு எவ்வளோடா வரும்னு சொல்லி கேட்க, இது ஒரு எப்படியும் வந்துட்டு ஒரு 2 கோடி அவ்வளோதுக்கு வருமா அப்படின்னு சொல்லும்போது, 2 கோடி அப்படின்னு வாயை பிளக்குறாங்க. ஏண்டா அவ்வளோ பணத்துக்கு நாம் எங்கடா போக முடியும்னு சொல்லி கேட்க, அம்மா அதெல்லாம் நம்ம இஎம்ஐ மூலமாக கட்டிக்கலாம், முதல்ல ஒரு 50 lakhs பணத்தை கொடுத்துட்டா போதும், அதுக்கு மேலே நம்ம பணத்தை மாதம் தவணை முறையில் கட்டினாலே போதும் அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் நீயும் இப்படி தான் சொல்லி ஆசை காட்டுறேன், கடைசியில் அந்த வீட்டுக்கு நம்மளால் போகவே முடிய மாட்டேங்குதுன்னு எங்கள் விஜயாவும் சொல்கிறாங்க. இந்த தடவை நீங்கள் நினைக்கிறத தாண்டி அந்த வீட்டில் நம்ம போய் சந்தோஷமாக வாழலாம், அதை பற்றியெல்லாம் நீங்கள் யோசிக்கவே வேணாம், நான் பார்த்துக்கிறேன்னு மனோஜ் சொல்கிறாங்க. இதை கேட்ட விஜயாவும், அப்படி ஒன்று பண்ணி இந்த வீட்டில் இருக்கவங்க முகத்தில் என் பிள்ளையும் நல்லா சம்பாதிக்கக்கூடியவதான்னு சொல்லி இந்த வீட்டில் இருக்க எல்லாம் முன்னாடியும் அவங்க முகத்தில் நான் கறியை பூசுகிறோம், அந்த நாள் உன்னால் நடக்கணுண்டா அப்படின்னு விஜயா சொல்லிட்டு போக, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேம்மா, நீங்கள் வருத்தப்படாமல் இருங்கன்னு மனோஜ் சொல்கிறாங்க. முத்து மீனா எப்போதும் போல் தன்னுடைய வேலைகள், டெக்கரேஷன், ஆர்டர் எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. முத்துவுக்கும் மீனாவுக்கும் ஆர்டர் மேலே ஆர்டர் வந்தாலும் இன்னொரு பக்கம் கையில் கிடைக்கிற பணம் எல்லாமே டியூக்காகவும் வட்டிக்காகவும் போய்கிட்டே தான் இருக்குது. பணம் எல்லாம் கையிலேருந்து தனியாக கரைஞ்சிட்ருக்கவும் செய்யுது. இன்னொரு பக்கம் சத்யா கிடைக்கிற வேன்லேருந்து வர பணத்தை தனக்கு போதுமானதை எடுத்துக்கிட்டு மீதியை முத்து மீனா கையில் ஒப்படைக்கலான்னு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு பணத்தோடு வந்த எங்கள் சத்யா வாசல் நிற்க, அக்கா மாமா அப்படின்னு கூப்பிட்டுட்டே நிற்கிறாங்க. வாசத்யா உள்ளே வான்னு அங்கே உள்ளே இருக்க அண்ணாமலை கூப்பிட, மாமா எப்படி இருக்கீங்க, அத்தை நல்லா இருக்கீங்களான்னு சொல்ல, என்ன இந்த பக்கம் வந்திருக்க அப்படின்னு உடனே விஜயா சத்யாவை பார்த்து கேட்குறாங்க. அக்காவையும் மாமாவையும் பார்த்துட்டு போகலான் தான் வந்தான்னு சொல்ல, அதுங்க 2 எங்கள் வீட்டில் இருக்குதுங்க, எங்கேயாவது ஊர் சுத்த போயிருக்குங்கன்னு சொல்ல, ஆமாம் முத்துவும் மீனாவும் ஊர் சுற்றினதுனால தானே இந்த வீடு நமக்கு திரும்ப கிடச்சிது, உன் பிள்ளை உருப்படியாக வேலை பார்த்ததுனால தானே இந்த வீடு கைவிட்டு போணுச்சுன்னு அண்ணாமலை உடனே விஜயா பார்த்து கேட்க, விஜய் அப்படியே முறைச்சிக்கிட்டே நிற்கிறாங்க. நீ வாப்பா வந்து உட்காருன்னு சத்யாவை கூப்பிட்டு வந்து உட்கார வைக்கிறாங்க. சத்யாவும் வந்து உட்காந்துருக்க, என்னப்பா ஏதோ முக்கியமான விஷயமானு சொல்லி கேட்க, ஆமாம் மாமா, மாமா ஒரு வேனை கொடுத்து அதில் வர லாபத்தை என்னையே எடுத்துக்க சொன்னார், மாதம் டியூவை நான் கட்டிக்கிறேன், நீ அதுலேருந்து வர பணத்தை நீ உன்னுடைய குடும்ப செலவுக்கு எடுத்துக்கன்னு சொன்னார். அது எப்படி மாமா, மாமா கஷ்டப்பட்டு ஒன்றே உருவாக்கிக்கிட்டு இருக்காரு, இந்த வேன் கூட டியூவில் தான் ஓடிக்கிட்டு இருக்கு, இதுலேருந்து வர வருமானத்தையும் நானே எடுத்துக்கிட்டேன்னா மாமாவுக்கும் அக்காவுக்கும் டியூ கட்டுறதுக்கும் வட்டி காசு கட்டுறதுக்குமே கையில் பணம் சரியாக நிற்கும், அதனால தான் எனக்கு தேவையானது போக மீதி பணத்தை மாமா கிட்ட ஒப்படைச்சிட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லும்போதும், அது சரி இதில் தான தர்மம் வேற, இந்த முத்துவுக்கு மீனாவுக்கு வேலை இல்லையாங்க அப்படின்னு விஜயா சொல்ல, விஜயா நீ இதில் பேசுகிறதுக்கெல்லாம் ஒன்றுமே கிடையாது, நீ இதில் பேசணுன்ற அவசியமும் கிடையாது, உன் புள்ள சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நீ தலையிட்டு மட்டும் பேசினா போதும், மற்றவங்க விஷயத்தில் தலையிடக்கூட நீ வேண்டாம், வேடிக்கை மட்டும் பாரு அப்படின்னு அண்ணாமலை சொல்லிடுறாங்க. சரி முத்துவும் மீனாவும் வந்துடுவாங்க, அவங்க கையிலே நீ இதை கொடுத்துருன்னு சொல்லிட்டு இருக்கோம்போதே முத்துவும் மீனாவும் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்குள்ளே வராங்க. வீட்டுக்கு வர முத்து மீனா கிட்ட கையிலேருந்து பணத்தை வந்துட்டு இந்தாங்க மாமா அப்படின்னு பணத்தை கொடுக்க, டேய் என்னடா சத்யா இதுன்னு சொல்லிட்டு முத்துவ மீனாவை கேட்க, மாமா
பணம் தான் மாமா அப்படின்னு சொல்லும்போது, இப்போ எதுக்குடா இதை இங்கே கொண்டு வந்துன்னு சொல்லி கேட்குறாங்க. மாமா, நீங்கள் டியூ கட்டணும், வட்டி காசு கட்டணும், அது போக தனிப்பட்ட செலவு நிறைய இருக்கும். ஷெட்டுக்கு வேற நீங்கள் நிறைய செலவு பண்ணியிருக்கீங்க மாமா. எனக்கு தேவையானது போக தான் இந்த பணம் இதில் இருக்குது. பிடிங்க மாமான்னு கையில் ஒப்படைக்க, ஆமாம் அப்படியே இந்த ஒரு வேனை வச்சு கோடி ரூபா கொட்டுற மாதிரி தான் பணத்தை கொண்டு வந்து கொடுக்குறானா இவனை வாங்குறானா அப்படின்னு விஜய் சொல்லிட்டு இருக்கும்போதே இங்கே முத்துவும் மீனாவும் எதுவுமே பேசாமல் அந்த பணத்தை வாங்கிக்கவும் செய்கிறாங்க. சரிக்கா, அப்போ நான் கிளம்புறேன். ரேகாவுக்கு போகும்போது இங்கே சில திங்ஸ் எல்லாம் வாங்கணும், நான் அப்படியே வாங்கிட்டு கிளம்புறேன்னு சொல்ல, சரி சத்யான்னு மீனாவும் சொல்லிடுறாங்க. சத்யா இங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. முத்துவும் மீனாவும் இதை கொண்டு வந்து உண்டியலில் வைக்கவும் செய்கிறாங்க. இதுங்க எப்போ இந்த உண்டியலில் பணம் சேர்த்து இதுங்க எப்போ இந்த வட்டியை அடைக்கிறது, கடனை அடைக்கிறது அப்படின்னு விஜயை வாய்க்குள்ளே முணுமுணுத்துட்டு உள்ளே போக முத்துவும் மீனாவுக்கு இதை நல்லா காதில் விழுக தான் செய்யுது. ஆனாலும் என்ன பண்ணுறது, அம்மா எப்போதும் இப்படி தானேன்னு முத்துவும் புரிஞ்சுக்கிறாங்க. அண்ணாமலையும் இங்கே எப்படியாவது முத்து மீனாவோட கடனை பாதியாவது குறைக்கணும், அதுக்கு என்ன முயற்சி பண்ணுறதுன்னு பரசுவா பார்க்க போகிறாங்க. பரசு சொல்கிறாங்க, பேங்கில் பேசாமல் லோன் எடுத்துடலாமா பரசுன்னு சொல்லி கேட்குறாங்க பரசு. அதுக்கு அண்ணாமலையும், பேங்கில் லோன் எடுக்கிறதுலாம் சரிதான், மாதம் மாதம் அதுக்குமே நம்ம வட்டி கட்டணும்ல, முதல்ல எனக்கு இதுக்கு என்ன தெளிவு கிடைக்கும்னே தெரியலை, கடன் வாங்குறத தவிர்த்துட்டு சொந்தமாக ஏதாவது நம்ம பண்ணுவோமா பரசு, நீயும் ரிட்டையர் ஆகி வீட்டில் இருக்க, நானும் வீட்டில் தான் இருக்கேன், 2 பேரும் இந்த வயசில் சம்பாதிக்க முடியாதா என்ன, ஓடி போய் உழைச்சாதான் சம்பாத்தியமா, நம்மளால் முடிஞ்சதை ஏதாவது வீட்டில் இருந்தே பசங்களுக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி இருந்தாலும் சம்பாத்தியம் தானே அப்படின்னு சொல்ல, நான் நினச்சேன் நீ சொல்லிட்ட அப்படின்னு பரசு சொல்கிறாங்க. நீ என்ன நினச்ச அப்படின்னு கேட்க, பேசாமல் பசங்களுக்கு நம்ம வீட்டிலேருந்து ஏதாவது கிளாஸ் எடுக்கலாமா, டியூஷன் அந்த மாதிரி அப்படின்னு சொல்லும்போது, நாமளே ரயில்வேயில் ஒர்க் பண்ணவங்க, நாம் போய் டீச்சர் ஆக முடியுமா என்ன அப்படின்னு சொல்ல, டீச்சர் ஆகிறதுக்கு படிச்சிருக்கணும்னு அவசியம் இல்லையே, படித்து நமக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை பசங்களுக்கு சொல்லி கொடுக்கலாமே அப்படின்னு அங்கே பரசும் சொல்ல, நீ சொல்கிறதெல்லாம் சரிதான் பரசு, ஆனால் எப்படி இதெல்லாம் சாத்தியமாகும், டியூஷன் வைக்கிறேன்னா ஏதாவது ஒரு இடம் தேவைப்படும்னு சொல்ல, அதையெல்லாம் நீ கவலைப்படாதா, நம்ம வீடே இங்கே ஃப்ரீயாக தானே இருக்குது, என் 2 பொண்ணுங்களையும் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன், நானும் என் மனைவியும் தானே இருக்கோம், இங்கேயே இந்த ஹாலில் உட்காந்துட்டு பசங்களுக்கு ஃப்ரீயாக நம்ம எஜுகேஷன் ஏதாவது சொல்லி கொடுப்போம் அப்படின்னு சொல்ல, வெளியில் போனால் தான் வாடகை கொடுக்க வேண்டியது இருக்கும், வீட்டிலேருந்து செய்வோம்னு சொல்ல, வீடெல்லாம் சரியாக இருக்காது பரசு, பின்னால் ஏதாச்சும் பிரச்சனை கூட வரும், நமக்கு இது ஏதாவது இடம் தான் தேவைப்படும்னு சொல்லிட்டு இருக்காங்க அண்ணாமலையும். சரி, அப்போ சரி, நான் ஏதாவது விசாரிச்சு பார்த்துட்டு உனக்கு ஃபோன் பண்ணுறேன்னு சொல்ல அண்ணாமலை கிளம்பி வந்துடுறாங்க. முத்துவை மீனாவை கூப்பிடுறாங்க. 2 பேருமே வராங்க. ரவி ஸ்ருதி வந்து நிற்கிறாங்க. ஒரு முக்கியமான முடிவை நானும் பரசும் எடுத்திருக்கோன்னு சொல்ல, என்னங்க என்ன விஷயம்னு சொல்லி கேட்க, நானும் பரசும் சேர்ந்து ஒரு கிளாஸ் ஓப்பன் பண்ண போகிறோன்னு சொல்ல, என்ன அங்கிள் திடீர்னு சொல்லி கேட்க, வீட்டில் சும்மா தானமா இருக்கும், அப்பப்போ நான் எப்பாவது ஒரு தடவை தான் ஸ்கூல் போயிட்டு வரேன், அதுவும் வீக்லி 1 டைம் தானே போகிறேன், மீதி நாள் வீட்டில் சும்மா தானே இருக்கு, அந்த நேரத்தில் பயனுள்ள ஒரு நேரமாக மாற்றலான்னு பரசும் நானும் முடிவு பண்ணியிருக்கோம். ஓ, ரிட்டையர் ஆனதுனால 2 பேரும் ஏதாவது முயற்சி பண்ணலான்னு இருக்கீங்களான்னு அங்கே ஸ்ருதியும் கேட்க, ஆமாம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏங்க இந்த வயசில் இதெல்லாம் எதுக்குங்கன்னு சொல்லி கேட்க, நீ அதெல்லாம் நினச்சி கவலைப்படாத, உனக்கு எந்த பிரச்சனையும் வராது, உன்னையெல்லாம் கிளாஸ் எடுக்க கூப்பிட்ற மாட்டேன், ஏன்னா உன்கிட்ட கிளாஸ்க்கு வந்த பையன்தான் எப்படி இருக்கான்னு நல்லா தெரியுமே அப்படின்னு மனோஜை பார்த்து எங்கள் அண்ணாமலை சொல்ல, விஜயாவும் மனோஜும் ஒருத்தர் முறைச்சிட்டு நிற்கிறாங்க. சரிப்பா எங்கப்பா அப்படின்னு சொல்லி கேட்க, பரசு எங்கேயாவது இடம் பார்க்குறேன்னு சொல்லியிருக்கான், அங்கே வச்சு ஆரம்பிக்கலான்னு இருக்குன்னு சொல்லும்போது, மாமா இங்கே செங்கத்து சார்பில் ஒரு இடம் இருக்குது, நீங்கள் வேணால் அங்கே முயற்சி பண்ணி பாருங்கன்னு சொல்ல, பரவாயில்லம்மா மீனா அப்படின்னு சொல்லும்போது, இல்லை மாமா நீங்கள் ஏதாவது ஒரு முயற்சி பண்ணி பாருங்கன்னு சொல்லும்போது, சரிம்மா நானும் பரசுவை பார்த்து பேசிட்டு சொல்கிறேன் அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறாங்க. ஏங்க அவளை நம்பி போகாதீங்க, அவள் ஃப்ரீயாக பசங்களுக்கு கிளாஸ் எடுத்துகிட்ருக்கான், அப்புறம் நீங்கள் போனால் உங்களுக்கு காசும் கையில் கிடைக்காம போய்ட்டுன்னு சொல்ல, நான் பணத்துக்காக இதை செய்ய தானே நினச்சேன், ஆனால் படிக்காத ஏழை பசங்க எத்தனை பேர் இருக்கும்போது அவங்களுக்கு செய்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லைங்க, நாளை பின்ன பசங்க பெரிய இடத்து பசங்க வந்து சேர்ந்தாங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்துக்கலான்னு இருக்கான்னு எங்கள் அண்ணாமலை சொல்லிட்டு போக, விஜய் அப்படியே ரொம்ப டென்ஷனோடு நிற்கிறாங்க. முத்துவும் மீனாவும் அடுத்த நாள் காலையிலையும் தன்னுடைய வேலையை பார்த்துக்கிட்டு கிளம்பும்போது தான் அங்கே வழியில் வந்துட்டு அந்த இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸரை பார்க்குறாங்க. ஏங்க இது அவர் தானே அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் மீனா அப்படின்னு சொல்லும்போது, ஏங்க
அவர் செம்மையாக இங்கிலீஷில் பேசிக்கிட்டு இருக்கார் பாருங்கங்க அப்படின்னு சொல்ல, அடா ஆமாம் அப்படின்னு அதிர்ச்சியோட முத்து பார்க்குறாங்க. வாங்குங்க அப்படின்னு மீனாவும் முத்துவும் பக்கத்தில் போய் நின்னதுமே அந்த இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸருக்கு பயங்கர ஷாக் ஆகுது. முத்து, மீனா, நீங்கள் 2 பேரும் இந்த பக்கம் எங்கே வந்தீங்கன்னு சொல்லி கேட்க, எங்களுக்கு தெரிஞ்ச இடம் தான், பூ கொடுத்துட்டு போகலான்னு தான் வந்தோம் அப்படின்னு சொல்ல, என்ன முத்து நீங்களம்மான்னு சொல்லி கேட்க, நான் பூ கொடுத்துட்டு போனதெல்லாம் இருக்கட்டும், அது எப்படி இப்போ தான் கொஞ்சம் கிராமர் இங்கிலீஷையே ஸ்வேதா சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு, அதுக்குள்ளே நீ பேசுகிற இங்கிலீஷ்லாம் பார்த்தா ஆல்ரெடி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு கற்றுக்கிட்டு பேசுகிற மாதிரில இருக்கு அப்படின்னு சொல்ல, இல்லை முத்தோ அது அப்படின்னு தயங்கப்படி நிற்கிறாங்க. உண்மையை சொல்ல போகிறீங்களா இல்லையா அப்படின்னு மீனாவை கேட்கும்போது, இல்லைங்க, ஒரு இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர், எனக்கு இங்கிலீஷ் தெரியாமல் இருக்குமா, அதெல்லாம் எனக்கு 4 லாங்குவேஜ் தெரியும், தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி, மலையாளம்னு அப்படின்னு சொல்லும்போது கேட்டவுடனே முத்துவுக்கு மீனாவுக்கு பின்னதுக்கு இங்கிலீஷ் கிளாஸ்னு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, எனக்கு ஸ்வேதாவை பிடிக்கும், ஸ்வேதாவை பிடிச்சதுனால தான் நான் இங்கிலீஷ் கிளாஸ்க்கு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்வேதாவை பிடிக்கும்னா அப்போ ஆல்ரெடி ஸ்வேதாவை உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லி கேட்க, ஸ்வேதா ஆல்ரெடி எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் தான் வந்து ஒர்க் பண்ணுறதுக்காக வந்தாங்க, அதுக்கப்புறம் ஏதோ சுச்சுவேஷன் நல்லா அதை தவிர்த்துட்டு போயிட்டாங்க, அப்போ தான் நான் அவங்கள முதல் தடவையாக பார்த்தேன். ஒரு 2 நாளைக்கு மேலே அவங்க அங்கே இல்லை, அதுக்கப்புறம் அவங்க இடத்த விட்டு காலி பண்ணிட்டு வந்துட்டாங்க. அப்போதுலேருந்தே அவங்க எங்கன்னே தேடிட்டு இருந்தப்போ தான் அவங்க இங்கே இருக்கதாகவும் எனக்கு தெரிஞ்சுது, அதனால தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்ல, இது கேட்ட முத்துவுக்கு மீனாவுக்கு ரொம்ப அதிர்ச்சி. பொய் சொல்கிறது தப்பு இல்லையான்னு முத்து கேட்க, காதலிக்காக இதை கூட சொல்லலைன்னா எப்படிங்க, நான் எப்படி பார்க்குறது பேசுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்காக நீங்கள் 2 பேரும் கூட ஸ்வேதாட்ட பேசலாம்ல, ஸ்வேதா இப்போ முன்ன மாதிரி என்கிட்ட பேசுகிறது கூட இல்லைன்னு அங்கே அந்த விஷயம் சொல்லும்போது, சரி நீங்கள் வருத்தப்பட வேணாம், ஸ்வேதா தங்கச்சிக்கிட்ட நான் பேசிக்கிறேன்னு முத்து சொல்கிறாங்க. ஆனால் இங்கிலீஷில் நல்லா பொழந்து கச்சிங்க, எங்களுக்கும் அப்படியே சொல்லி கொடுக்கலாம்னு சொல்ல, ஸ்வேதாவே அருமையாக தான் சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லும்போது, பரவாயில்லையே, இப்போவே என் தங்கச்சியை விட்டு கொடுக்காம பேசுகிறீங்கல்ல, கடைசி வரைக்கும் இப்படியே இருந்தால் எனக்கு சந்தோஷம் தானே மூத்துவும் சொல்ல, மீனாவும் சிரிச்சுக்கிட்டு சரிங்க அப்போ நான் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க முத்துவும் மீனாவும். பார்த்தீங்களாங்க, இந்த ஒரு காதலிக்காக எப்படியெல்லாம் இவங்க நடிக்கிறாங்க பாருங்கன்னு சொல்ல, ஆமாம் மீனா, மனோஜ் மாதிரியே அப்படின்னு சொல்ல, மனோஜும் இவரையெல்லாம் கம்பேர் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லும்போது, அதுவும் சரிதான், மனோஜ் பணத்துக்காக, இவர் காதலிக்காக, நிறைய வித்தியாசம், ஒவ்வொரு மனுஷங்களும் ஒவ்வொரு விதமாக இருக்கத்தான் மீனா செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, ஆனால் உங்கள் அண்ணன் மட்டும் ஒரே மாதிரியே தான் இருப்பான்னு நினைக்கிறாரு, அவர் மாற்றிக்கே போகிறதும் இல்லை, மாற போகிறதும் இல்லை, உங்கள் அம்மா மாற விட போகிறதும் இல்லை அப்படின்னு மீனா சொல்ல, மீனா சொன்னதை கேட்டு சிரிச்சுக்கிட்டே முத்து வண்டி ஓட்டிகிட்டு போயிட்டே இருக்காங்க. இப்படி அவங்க ஒவ்வொரு நாள் உழைக்கிறது, அது மூலமாக அவங்க வட்டிக்கு கடன் வாங்கினதை அந்த கடனை அடைக்கிறதுன்னு ஒவ்வொரு நாளும் இப்படி தான் ஓடிக்கிட்டே இருக்க தான் செய்யுது. ஒரு நாள் முத்து ரொம்ப சந்தோஷமாக வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்த முத்து அப்பான்னு கூப்பிட எங்கே வெளியே ஓடி வராங்க. முத்து சொன்னதை கேட்டது. அதே நேரத்தில் மனோஜும் வீட்டுக்கு வராங்க. அம்மானு கூப்பிடுறாங்க ரொம்ப சந்தோஷமாக. உடனே விஜயவும் வெளியே ஓடி வரேன். என்னங்கண்ணா என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, அம்மா ஒரு சந்தோஷமான விஷயம்னு மனோஜ் சொல்ல, அப்பா நான் தான் முதல்ல கூப்பிட்டேன், நான் சொல்கிறப்பா ஒரு சந்தோஷமான விஷயம் அப்படின்னு சொல்ல, யாராவது ஒருத்தர் சொல்லுங்கடா அங்கே அண்ணாமலை சொல்ல, அப்பா நானே சொல்கிறேன்னு உடனே மனோஜ் சொல்கிறாங்க. அப்போ நான் ஒரு பெரிய வீடு பார்த்துருக்கேன், அதுக்கு அட்வான்ஸையும் கொடுக்கணும்னு நானும் குறிச்சிட்டேன். அட்வான்ஸ் கொடுத்துட்டு அந்த வீடு நமக்கானதாக மாறிடும். அப்புறம் இந்த குருவி கூடு மாதிரி இருக்க இந்த சின்ன வீட்டில் இருக்க வேணாம், அது ஒரு பெரிய பேலஸ்ப்பா, அந்த பேலஸில் தான் நம்ம போய் இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட உடனே என்னடா சொல்கிறேன்னு கேட்க, ஆமாம்மா ஒரு நாள் நான் உங்களுக்கு ஒரு வீடு காட்டினல, அந்த வீடு கூட உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்களே, அந்த வீடு தாம்மா நம்ம பார்த்துருக்க வீடுன்னு சொல்ல, முத்து இதை கேட்ட உடனேயே ரொம்ப அமைதியாக நிற்கிறாங்க. நீ என்னடா சொல்ல வந்த சொல்லு அப்படின்னு சொல்லும்போது, அதான் மனோஜ் சொல்கிறானே, இதுக்கு மேலே இதை விட சந்தோஷமான விஷயத்த நான் சொல்லிட போகிறேன்னா என்ன அப்படின்னு அங்கே முத்து எதுவுமே பேசாமல் இருக்காங்க. எங்கடா இருக்கு அந்த வீடு, யார் வீடுடான்னு சொல்லி கேட்க, அப்போது அண்ணாமலை கிட்ட விஜய் கிட்ட 2 பேர்கிட்டையுமே அங்கே மனோஜ் சொல்கிறாங்க, அப்பா நாளைக்கே நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் ரொம்ப சந்தோஷமாக உள்ளே போகிறாங்க. என் பையன் எதையும் பண்ண மாட்டான், என் பையன் எதையும் சாதிக்க மாட்டான்னு என்னென்னமோ சொன்னீங்க, இப்போ அவனுக்குன்னு ஒரு வீடே கிடைக்க வந்திருக்கு, அதை நினச்சி சந்தோஷப்படுங்கன்னு விஜயும் சொல்லிட்டு போகிறாங்க. கனவுல கூட உன்னால் இப்படி ஒரு வீட்டை வாங்க முடியாது, ஏன் வீட்டுக்கு வெளியே நின்று உங்கள் 2 பேராலையும் பார்க்க மட்டும்தான் முடியும் அப்படின்னு விஜயா முத்துவையும் மீனாவையும் அவமானப்படுத்திட்டு போக, நீ முத்து அவள் சொன்னதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதடான்னு சொல்ல, அட போங்கப்பா
அம்மா என்ன இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்காங்க, அப்போலேருந்து இப்படி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு அதை பற்றியெல்லாம் வருத்தம் இல்லைன்னு சொல்ல, நீங்கள் ஏதோ முக்கியமான விஷயம் பேசணுன்னு வந்தீங்களே எப்படி மீனா கேட்க, அது ஒன்றும் இல்லை மீனா, பார்த்துக்கலாம் விடு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுறாங்க. அடுத்த நாள் விஜயா, முத்து, அண்ணாமலை, மீனா, மனோஜ், ரவி, ஸ்ருதி எல்லாருமே அந்த வீடு பார்க்குறதுக்காக போகிறாங்க. ரவி, ஸ்ருதி மனோஜ்கிட்ட, ஏடா மனோஜ், ஏற்கனவே நீ வீடு வாங்கணும்னு சொல்லி ஏமாந்தது மாதிரி ஆகிடாது இந்த தடவையும் சொல்ல, நல்லா தெரியும் இந்த வீட்டோட ஓனர் ரொம்ப வேண்டப்பட்டவர், அவர் தான் இந்த வீட்டை எனக்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. முக்கியமான ஒருத்தர்கிட்ட தான் இந்த வீடு இருக்கான், இப்போ இந்த வீடை நம்மளுக்கு மாற்றி தரேன்னு சொல்லியிருக்காரு சொல்ல, இதை கேட்டுட்டு சரி சரி எல்லாம் நல்லபடியாக முடிஞ்ச சந்தோஷம் தானே ரவியும் ஸ்ருதியும் பேசிக்கிட்டே வராங்க. ரொம்ப நேரம் வந்து வெயிட் பண்ணுறாங்க. எங்கே இந்த வீட்டோட ஓனர் வராங்கன்னு சொன்னீங்க, இன்னும் வரலையேன்னு அங்கே ஸ்ருதியும் கேட்குறாங்க, விஜயாவும் கேட்குறாங்க. அதெல்லாம் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு அப்படின்னு முத்து சொல்ல, ஏய் யாருடா அது அப்படின்னு கேட்குறாங்க மனோஜும். அப்போ இது வரைக்கும் வீட்டு ஓனர் யாருன்னே தெரியாமல் தான் வீட்டை வாங்கணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கியா நீ அப்படின்னு சொல்ல, அது வந்து அப்படின்னு தயங்கி நிற்க, அப்பா அந்த வீட்டோட ஓனர்லாம் வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சுப்பான்னு சொல்கிறாங்க. அண்ணாமலையுமே எதுவுமே புரியாமல் நிற்கிறாங்க. என்னடா சொல்கிறேன்னு கேட்க, ஆமாப்பா அந்த வீட்டோட ஓனர் வேறு யாரும் இல்லை, நானும் மீனாவும் தான் அப்படின்னு சொல்லும்போது மனோஜ், விஜயும் சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. என்ன கனவு ஏதாவது கண்டுட்டியான்னு சிரிக்கும் போது தான், இப்போது இந்த வீட்டை இடையில நின்று பேரம் பேசின அந்த தரகர் வராரு. சார் உங்களுக்காக நான் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது, இந்த வீட்டோட ஓனர் வந்துட்டதா சொன்னீங்க, இந்த வீட்டில் ஓனர் நான் தானே கண்டவங்களாம் சொல்கிற அளவுக்கு ஆகிப்போச்சு சார். யார் அவங்க, எப்போ வராங்க, டைம் ஆகிட்டே இருக்குல்ல சார், நல்ல நேரத்துக்கு முன்னாடி பணத்தை கொடுத்துட்டு நானும் வீட்டை புக் பண்ணணும்ல அப்படின்னு சொல்ல, என்ன சார் சொல்கிறீங்க, அந்த வீட்டை வாங்கினவங்க ஆல்ரெடி வந்து ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்களே, இதோ இவங்க தானே அந்த தரகரை சொல்கிறாங்க. இதை கேட்ட மனோஜாலாம் ஏற்றுக்கவே முடியலை. சார் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு எனக்கு எதுவுமே புரியலைன்னு சொல்ல, நான் சொன்னவது இவர் தான் இந்த வீட்டை வாங்க போகிறவர் அப்படின்னு சொல்லும்போது அது மனோஜுக்கு பெரிய அதிர்ச்சியை கொடுக்குது. நீங்கள் சொல்கிறது என்னால் ஏற்றுக்கவே முடியல அப்படின்னு சொல்ல, இப்படி முத்து என்னடா இதுன்னு அண்ணாமலை கேட்குறாங்க. ஆமாப்பா, ஒரு நாள் நான் டிரைவிங்காக போயிருந்தேன்ப்பா, திருப்பதி வரைக்கும் தான்ப்பா போயிருந்தேன், போயிட்டு ஐயப்பன் கோவில் சாமிக்கும் போயிட்டு வந்தேன்ப்பா. அப்போ ஐயப்பரை இங்கே தரிசிச்சுட்டு மலையிலேருந்து கீழே இறங்கும்போது தான் கீழே இருக்க லாட்ரி டிக்கெட்டில் பல பேர் வாங்கிட்டு இருந்ததை பார்த்தேன். அப்போது எனக்கும் ஒரு ஆசை, அதிர்ஷ்டம் நம்பிக்கை மேலெல்லாம் எனக்கு அதிக நம்பிக்கை இல்லை, உழைப்பில் தான் அதிகமாக நம்பிக்கை வைக்கிறவன். அப்போ தான் இந்த சீட்டு வந்துட்டு நான் வாங்கவும் செஞ்சேன். லாட்ரி சீட்டை வாங்கினது மட்டும் இல்லைப்பா, அந்த லாட்ரியில் எந்த நம்பர் இருக்குதுன்னு கூட எனக்கு தெரியாது. அது மட்டும் இல்லை, லாட்ரியில் பணம் அடித்து பல மாதம் ஆயிடுச்சு, அது கூட தெரியாமல் தான் என் பர்ஸில் இது இருந்துக்கிட்டே இருந்துச்சு. ஒரு நாள் செல்வம் தான் இதை பார்த்துட்டு கேட்டான். அப்போ கூட நான் இது எதையுமே யதார்த்தமாக விட்டுட்டேன். அவன் தான் அந்த லாட்ரி சீட்டை வாங்கிட்டு போயிட்டு, இதுக்கு பணம் அடிச்சிருக்கடா முத்து, அதுவும் பணம்னா சாதாரண பணம் இல்லை, 2 கோடி மதிப்பு இருக்க ஒரு வீடுன்னு சொன்னான். இதெல்லாம் கேட்டதும் எனக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு, உண்மையை தான் செல்வம் சொல்கிறானான்னு அதண்டில் இருந்தேன். அதுக்கு பிறகு தான் விஷயமே தெரிஞ்சுது. அதுக்கப்புறமா இதெல்லாம் யாரை போய் பார்த்தா கிடைக்கும் என்னன்றதை ஒரு பக்கம் தேடிக்கிட்டு இருந்தேன். சரி, இதில் வர்றதெல்லாம் நம்பக்கூடாதுன்றதுக்காக தான்ப்பா இது உண்மையாக பொய்யானே தெரியாமல் யார்கிட்டையும் சொல்லாமல் இருந்தேன். கடைசி நிமிஷம்தான் தெரிஞ்சுது இந்த வீடு என் பேரில் தான் இருக்குன்றதே எனக்கு அப்போ தான் தெரிஞ்சுது. இதெல்லாம் அந்த அரசாங்கமே நமக்கு மாற்றி கொடுத்துருவாங்களாப்பா, அவங்க அரசாங்கமே மாற்றி கொடுத்ததாப்பா இந்த வீடு. அதுவும் இல்லாமல் இந்த வீட்டை விற்கணும்னு நான் முயற்சி பண்ணலாம் இல்லை, இந்த வீட்டில் நம்ம எல்லோரும் சந்தோஷமாக வாழலாம்னு நினச்சிட்டு தான் அன்றைக்கி அந்த விஷயத்தை சொல்கிறதுக்காக ஓடி வந்தேன். அப்போ தான் மனோஜ் இந்த வீட்டை பற்றி வீட்டில் நம்ம எல்லார்கிட்டையும் பேசிக்கிட்டு இருந்தான். அப்போ தான் ஒன்று புரிஞ்சுது. சரி கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போன்றதுக்காக தான்ப்பா நான் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணேன்னு சொல்ல, முத்து இவ்வளோ பெரிய உண்மையை சொன்னதை கேட்டதும் விஜய் ஆடி போய் நிற்க, அண்ணாமலை ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சில பேருக்கு அதிர்ஷ்டம் எப்படி அடிக்குன்னே தெரியாதுடா, அவங்க ரொம்ப கஷ்டப்படுறதை பார்த்து அந்த கடவுளே உனக்கு ஒரு நல்ல வழியை காட்டியிருக்கான்னு தான் சொல்கிறேன். ஏன்னா நீ தரிசனத்துக்காக பல தடவை ஐயப்பன் பக்தராக நீ அந்த கோவிலுக்கு போயிட்டு வந்திருக்க, உனக்கு ஒரு நல்லது நடக்கணும், உன்னுடைய கஷ்டத்தை போக்கணும்னு அந்த ஐயப்ப சாமியை இறங்கி வந்து செஞ்ச மாதிரி தாண்டா இருக்குன்னு சொல்லி அண்ணாமலையும் இந்த விஷயத்த சொல்ல, முத்துவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்பா இது நம்ம வீடுப்பா அப்படின்னு சொல்லும்போது, இது உன்னோட வீடுடா அப்படின்னு சொல்கிறாங்க அண்ணாமலையும். அதை கேட்டுட்டு மீனாவும் முத்துவும் சந்தோஷப்பட்டு நிற்கிற அதே வேளையில் அவமானப்பட்டு நிற்கிறாங்க மனோஜ்.
அப்போ அண்ணாமலை சொல்கிறாங்க, போனால் போது வேணா உன் பிள்ளையும் மனோஜும் வேணா இந்த வீட்டில் தங்கிக்கோங்க அப்படின்னு சொல்ல, ஐயோ அப்பா அப்படின்னு அங்கே முத்து சொல்லும்போது முத்துவுக்கு ரவியும் ஸ்ருதியும் கங்க்ராச்சுலேஷன் பண்ணி ரொம்ப சந்தோஷமாக அதை வந்துட்டு கொண்டாடவும் செய்கிறாங்க. மீனா, இவ்வளோ பெரிய வீடு, உண்மையிலே சூப்பர் மீனா, யூ ஆர் லக்கி அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிக்கவும் செய்கிறாங்க. முத்து, மீனா இப்படி எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறத பார்த்த உடனேயே விஜயாவுக்கு ஒன்றுமே விளங்கலை. விஜயா பார்த்து சொல்கிறாங்க, ஆண்டி இப்போ அதை புரிஞ்சுக்கோங்க ஆண்டி, இங்கே மனோஜுக்கு இப்போன்னு இல்லை, எப்போதும் நல்லது நடக்கணும்னா அவர் நல்ல விஷயத்த பண்ணணும். நல்லதே பண்ணாமல் நல்லது நடக்கும்னா எப்படி ஆண்டி முடியும் அப்படின்னு ஸ்ருதியை சொல்ல, ஆமாம் அப்பா வாங்க உள்ளே போகலான்னு வீட்டை போய் சுற்றி காட்டவும் செய்கிறாங்க. அப்போ இனிமேல் நம்ம இந்த வீட்டில் தான் இருக்க போகிறோமான்னு சொல்லும்போது, இல்லைடா ரவி, கொஞ்சம் வேலையெல்லாம் இருக்க போல், அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நாம் எல்லோரும் இந்த வீட்டுக்கு ஒன்றா வந்து சந்தோஷமாக வாழலாம். அப்புறம் இந்த வீடு நிறைய ரூம் இருக்குது, எல்லோரும் ஆளாளுக்கு ஒரு ரூமில் கூட தங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. அப்புறம் வேலைக்கெல்லாம் ஆள் சொல்லியிருக்கப்பா, அவங்க வந்து பார்க்கட்டும்ப்பான்னு சொல்ல, டேய் முத்து, என்னதான் இந்த வீடு உனக்கு லக்கி ஜாமா இருந்தாலும் இன்னொரு பக்கம் நீ உழைச்சிக்கிட்டே தானடா இருக்கணும்னு சொல்ல, அப்பா அதுக்காக நம்ம உழைக்காமல் வீட்டில் இருக்க முடியாதுல்ல, இப்போ கூட இந்த வீட்டை வச்சு கடனை அடைச்சிடலாம், ஆனால் எனக்கு அது மனசுக்கு என்ன கொடுக்கலப்பான்னு சொல்ல, சரி முத்து, அது என்ன ஏதுன்னு தெளிவாக பேசிக்கலாம், ஃபினான்சியர்கிட்ட கூட இதை பற்றி நான் பேசி பார்க்குறேன்னு அண்ணாமலை கிட்ட முத்துவும் சொல்கிறாங்க. ஆமாம் மாமா அப்படின்னு மீனாவும் சொல்ல, முத்து மீனா ரொம்ப சந்தோஷமாக அந்த வீட்டை பார்த்துட்டே இருக்காங்க. மனோஜ் ஆசையாக தனக்கு அந்த வீடு கிடைக்க போகுதுன்னு இந்த சமயத்தில் அந்த வீடு முத்து மீனாவோடதுன்னு தெரிஞ்சதும் அதிர்ச்சியில் வாயடைச்சு போய் நிற்கிறாங்க. விஜயா கழுவி ஊற்றுறாங்க, எங்கள் மனோஜ் உன்னால் நான் அவமானப்பட்டு தான் நிற்கணும், கடைசி வரைக்கும் அவமானத்தோடே தான் நிற்கணும் அப்படின்றத நினச்சி விஜய் அப்படியே உடஞ்சி போய் தான் நிற்கிறாங்க.